ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள். கேடா வரணுமா? வாங்க வந்து நின்று இப்படி எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், வண்டி எல்லாம் பிளாக் ஆகி நிற்கிது. வரிசையாக எல்லா வண்டியும் பிளாக் ஆகி நிற்கிதா? திஸ் இஸ் கேடா. எப்படி வேலைக்கு போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வேலைக்கு போகணும். காலைல எழுந்திரிச்சு இந்த ஸ்னோவில் தான் வேலைக்கு போகணும். எல்லோரும் உள்ளே 2 பேர் பசங்க உட்காந்துருக்கானுங்க. ரோட்டில் எல்லாம் டிராஃபிக் எல்லாம் அந்த பக்கம் அப்படியே பிளாக் ஆகி நிற்கிது. இப்படி தான் வந்துட்டு ஸ்னோ விழுந்துச்சுன்னா அப்படி தான் காரு ஓவர் நைட்டில் விழுந்த ஸ்னோ. இங்கே பாருங்க, என் வண்டி நிற்கிது. ஃபுல்லாக ஸ்னோ ஆகிருக்கு. இதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இங்கே பாருங்கள், வண்டி ஃபுல்லாக ஸ்னோ. இந்த பக்கத்து வண்டியை பாருங்கள், எல்லா பக்கமும் எல்லா வண்டியும் இப்படி தான் நிற்கிது. இப்படி தான் வந்துட்டு நான் உட்காந்து காலையில் டெய்லி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்க, வண்டியே மூடி போயிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவே நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பணும். பாருங்கள், ரோடுலேயும் ஸ்னோ இருக்கா, வண்டி இப்போ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகணும். இங்கே இல்லைனா வந்து எப்படின்னா, நம்ம ஊர் ஒலையில் ஓட்டினா எப்படி இருக்கும், சகதியில் ஓட்டினா எப்படி இருக்கும், வயக்காட்டு சகதியிலலாம் ஓட்டினா எப்படி இருக்கும் வண்டி, அந்த மாதிரி வண்டி ஸ்கிட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஸ்னோலலாம் ஓட்டினா. இங்கே பாருங்கள், ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டி அந்த வண்டி ஓட்டின தரத்துலேயே நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க, ஏன்னா வழுக்காது. பூரா வெள்ளையாக தான் தெரியும். இப்படி தான் ஸ்னோவில் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். காலையில் நம்ம அவசரத்துக்கு போக முடியாது. 20-30ன்னு தான் ஓட்டிகிட்டு போகணும். நீங்களே கண்டுபிடிச்சி, ரோடு ஃபுல்லாக அப்படி தான் வெள்ளையாக இருக்கும். எந்த லேனுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்களே ஒரு லேன் பிடிச்சி நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான். நான் ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியில் வின்டர் டயர் இருக்குது. வின்டருக்கு நீங்கள் தனியாக டயர் இருக்குது, அதை போட்டு ஓட்டணும். இல்லைனா ஒரு அடி கூட நார்மல் டயர் போட்டிருந்தா வண்டி நகராது, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், ரோடெலாம் ஸ்னோ இருந்துச்சு. இப்போ நான் வேலை பார்க்குற பார்க்கிங் லாட் வந்துட்டேன். ஆனால் வண்டி டயருங்க வண்டிக்கு எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிட்டு எல்லோரும் ஒரே வண்டி ஒரு வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு லேன் பக்கம் ஓட்டாமல் இருந்தாங்க. ஆனால் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஸ்னோலாம் பாருங்கள், நான் ஒரு லேனு நான் மட்டும் எனக்காக. அதான் இப்போ நான் வாழ்க்கையில் வந்து எல்லோரும் ஒரு பாதையிலேயே போவாங்க, அவங்க பின்னாடியே போகாதீங்கன்பாங்கல்ல. அது மாதிரி கேனடாவில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான பாதைகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். பாருங்கள், வண்டி செம்ம டயருங்க, அடிச்சு நிறைய. எல்லோரும் ரெகுலராக வாங்குகிற டயரோட இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட, 1 மடங்கு அதிகம். ஆனால் வந்துட்டு ஒர்த்துங்க. இன்றைக்கி செம்மையாக வந்துச்சு வண்டி. பாருங்கள், எல்லா வண்டியும் ஸ்னோவை பாருங்கள். அந்த வண்டிலாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்னோ ஃபுல்லாக. என்ன கொடுமைனா, எனக்கான பாதையை போட்டு நான் வந்தாலும் கடைசியாக வேலைக்கு லேட்டாக தான் வந்தேன். பிரச்சனை இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் மெதுவாக வந்தாலும் சரி, வேகமாக வந்தாலும் சரி, அதை நமக்கான பாதையாக தேர்ந்தெடுத்து வரணும். எல்லோரும் போன பாதையிலே போயிடக்கூடாது. வின்டர் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரேரான நண்டு. இங்கே பார்த்துங்க, ப்ளூ நண்டு. நான் எடுத்து காட்டுறேன். எல்லாம் உயிரோடு நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த டைமில் நம்ம வந்துட்டு, உங்களுக்கெல்லாம் நண்டு பிடிக்க தெரியலைன்னா நீங்களாம் என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. கையை அழகாக கட் பண்ணி விட்றோம். இது வந்துட்டு உயிர் உள்ள நண்டு. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஒரு காலை நான் வெட்டி விட்ருக்கேன். ரேரான நண்டு இது. இங்கே பாருங்கள், எங்கே என்னடா இது பாருங்கள், குதிக்குது பாருங்கள் எப்படி. இங்கே பார்த்தீங்களா, உயிர் இல்லை அண்ணனும் குதிக்குதா, எங்கே கடிக்கிறேன் என்ன பார்த்துங்க. ரொம்ப ரேரான நண்டு, இந்தியன் நண்டு.
வின்டர் டைமில் இப்போது நமக்கு கிளைமேட் மாறுதா, இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்கும், உடம்பு வார்மாக இருக்கும். வின்டர் வந்துட்டாலே வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வாழ்க்கையே கொஞ்சம் நம்ம ஒரு பக்கத்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரினா நம்ம சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், மன ரீதியாக நிறையா விஷயங்கள் வந்து கேனடாவில் நம்ம கோத்ரூ பண்ணணும். ஸோ அதனால் வந்து சாப்பாட்டு விஷயத்தையும் வந்து மாற்றி ஆகணும். நான் வந்து இப்போது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்னோ வேறு. பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிதுன்னு பாருங்கள். கொடுக்க உங்களுக்கெல்லாம் நீங்கள் பிடிக்க தெரியலைன்னா என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது ரிஸ்க்கு ஜாஸ்தி. இதை நான் இன்றைக்கி மர்டர் பண்ணி ரசம் வச்சு அடித்து நவகத்த வேண்டியதான் இன்றைக்கி. ஏன்னா சளியெலாம் பிடிக்காது இந்த டயத்தில். இங்கே பாருங்கள், நல்லா கையிலே ஒடிச்சிட வேண்டியதான். கொடுக்க கையிலே ஒடிச்சிடணும். இந்த இன்னொரு கொடுக்கு இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிதுன்னு. நான் ஒரு சைடு கடிச்சிட்டேன்னு அந்த பக்கம் இன்னொரு இதை கொடுக்க எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். யாருங்க அக்கா அம்மாக்கா ஒரு கொடுக்க வச்சு சண்டை போடுது. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் இன்னும் 2 கொடுக்கு இருக்குது, அதை வச்சும் போட்டுரும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சளியே பிடிக்காதுங்க. குழந்தைங்கள்லாம் இங்கே இருந்தாங்கன்னா, கனடாலெலாம் இருந்தீங்கன்னா வீட்டில் அவங்களுக்குலாம் தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், நண்டு மட்டும் பழக்கிட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு சளியெலாம் பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாருங்கள் காலை அழகாக அப்படி ஒடிச்சிடணும். ஏன்னா இங்கே வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு சமைக்கிறதே இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. எல்லாம் வந்துட்டு நிறையா ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றதும் அப்படி இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அதையே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுவும் இன்றைக்கி ஆம்பளை பசங்களாம் கட்டாயம் சமைக்க கற்றுக்குங்க. இல்லைனா வந்துட்டு ரொம்ப இந்த இது வேஸ்ட்டு, சரியாமல் போட்டாங்கிட்டு இது வேஸ்ட்டு. இந்த பாருங்கள் காலெல்லாம் அழகாக ஒடிச்சு இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் தனியாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் இதை வந்துட்டு அழகாக எடுத்துகிட்டு இந்த இதை வந்துட்டு இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட மொத்தமாகவும் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா உடச்சிருவேன். ஏன்னா வந்து அந்த இதை வந்து சூப்பாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நான் உடச்சிருக்கேன் பாருங்கள். ப்ரீவியஸ் நண்டு இந்த மாதிரி உடச்சிருவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா காலெல்லாம் தனியாக எடுத்துருவேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கூட போடலாம், இப்படியும் போடலாம். ஆனால் நான் வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவேன். யாருங்க இதை எடுக்கிறது தான் ஓடு. நண்டு க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு தனி ஸ்கில்லுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இது. ஏன்னா நிறையா பேருக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாதுன்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சமைக்க தெரியாதுன்பாங்க. ஒரு சில பேர் பாத்திரம் மட்டும் கழுவ தெரியும், சாப்பிட தெரியும், ஆனால் சமைக்க தெரியாதுன்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து கனடாவில் பசங்கள்லாம் தங்கும் போது ஒருத்தவனும் இப்படி பிரிச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நான் உடச்சி கூட எடுக்கலாம் பாருங்க. பா செம்ம ஹார்டாக இருக்குங்க. இந்த பாருங்க இப்படி உடச்சி பாருங்க இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஓடை அப்படியே வேஸ்ட்டு தான் இது. ஸ்மெல்லுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கவுச்சினா அடிக்க தான் செய்யும். அதுக்காகலாம் வந்துட்டு நம்ம இது பண்ணிடக்கூடாது. என்றைக்குமே வந்துட்டு சாப்பாடுனா மணந்தால் தான் வந்துட்டு இது. இப்போ இங்கே வந்து கனடாவில் வந்து எல்லார் வீட்லேயும் ஒன்று நடந்திருக்கும். எது நடந்திருக்கோ இல்லையோ எந்த விஷயம் நடந்திருக்கும். ஸ்மெல்லு வராமல் சமைங்க அப்படின்பாங்க, நான்வெஜ் ஸ்மெல்லு வருதுன்னு. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலலாம் போட்டிருக்கேன். எப்படி இவங்கெல்லாம் மூக்கு இருக்குமா, இல்லை இவங்க வீட்டிலலாம் எப்படி வந்துட்டு ஸ்மெல்லு இல்லாமல் சமைப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. கனடாவில் வந்தால் இது ஒரு பெரிய எல்லோரும் ஒருத்தர் இப்போ 4 பசங்க இருக்கிறானுங்கன்னா அதில் ஒருத்தன் வந்து சொல்லுவான், கேன் யூ குக் வித்தவுட் ஸ்மெல்லுன்னுமாங்க. வாசனை வராமல் எப்படா சமைக்க முடியும்? சமைச்சா நான்லாம் சமைச்சேன்னா 4 வீட்டுக்கு மணக்குங்க. நான்லாம் சமைச்சிட்டு அந்த அளவுக்கு ருசித்து சமைக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியல, ஸ்மெல்லு வராமல் இது பண்ணணுன்றானுங்க. பார்த்துக்குங்க. இது மாதிரிலாம் விசித்திரமான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால வந்து நம்மலாம் வந்துட்டு நீங்கள் எதனா வந்துட்டு ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம இது பண்ணிட்டோமே அதை பண்ணிட்டோமேன்னு என்றைக்குமே உங்களை தாழ்த்திக்காதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நம்மலாம் உயிரோடு இருந்தால் என்ன? பார்த்துருங்க எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு. நான் இதை வந்து இன்றைக்கி ரசம் வச்சு கிரேவி வச்சு நான் வந்துட்டு இன்றைக்கி இது பண்ண போகிறேன்.
இந்த பாருங்கள் எல்லா நண்டும் குதிச்சுக்கிட்டு இருக்குது, விளையாடிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் யாருங்க கொடுக்க வச்சு ஆட்டம் போடுறாங்க. பாருங்கள் எப்படி ஆட்டம் போடுதுன்னு. பாருங்க எப்படி ஆட்டம் போடுது. ஐயா அக்கா மக்க. இது வந்து கொடுக்கு வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால அழகாக என் கையை நான் வச்சிருக்க இடத்துல அழகாக பிடிக்க பார்க்குது. பாருங்க பாருங்க பாருங்க. நண்டு க்ளீன் பண்ணுறது ஒரு கலை, மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்குங்க. மனிதனோட ஒரு கண்டுபிடிப்பும் மனிதனுக்கே எதிரியாக வரும். அதில் இதுவும் ஒன்று தான். பார்த்துக்குங்க. உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் காப்பாற்றிக்கிங்க, இல்லையா அப்டேட் ஆகிக்கிங்க. இல்லைனா இது மாதிரி தான் உங்கள் வேலையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாருங்கள் இந்த நண்டு எவ்வளோ அழகாக விளையாடுதுன்னு. எனக்கு அதுக்கு தெரிஞ்சு போச்சு போல் நானும் இந்தியாக்காரன்னு. மண் வாசனை பட்டோன்னா எப்படி நம்ம கூட பாசம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள் நண்டுக்கு கூட எவ்வளோ அழகாக நம்மளோட பாசங்கள்லாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்று ஜூஸ் ஆக்கிடுறேன். சென்டர் ஃப்ரெஷ்ஷில் எப்படி ஒரு லொலம்பாங்க, அது மாதிரி எனக்கு இந்த நண்டை பார்த்தோன்னே டேஸ்ட்டு ஜமன்னு இருக்குது. அழகாக விளையாடுதுங்க. நீங்களாம் இந்த மாதிரி விளையாடாதீங்க. விளையாண்டு கை காலம் இந்த பாருங்கள், இதுதான் கொடுக்கு, தெரியுதா? பாருங்கள் நாங்கள்லாம் பாம்பையே விளையாட்டு வருவீங்க. புதுக்கோட்டைக்காரங்கனாலே ஒரு விசித்திரமான ஆட்கள் தான். நான்லாம் சின்ன பிள்ளையிலேயே கட்ட பொம்மைன்னு வேஷம் போட்டவன். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க நான்லாம் என்ன எப்பேற்பட்ட மைண்ட் செட்டில் இருப்பேன்னு. நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா, கத்தி சண்டை, அது மாதிரி நண்டு கால் சண்டை. இங்கே பார்த்து அழகாக நான் பிடிச்சிருக்கேன், அதை மீறி அது என்னை வளைக்குது. அப்போ அந்த அளவுக்கு பவர் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பவராக இருப்பீங்கன்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பால்கனிலேருந்து பார்த்தா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெள்ளையாக தான் இருக்குது. நான் வந்துட்டு திங்ஸ் வச்சுருந்ததில் பேக் பண்ணி கொண்டு வந்த ஒரு சில பாக்ஸஸ் நாங்கள் போட்டிருந்தேன் யூஸாக இருக்குமேனு. ஆனால் அது இப்போ இதை எல்லாத்தையும் நான் கார்பேஜ் தூக்கி போடணும். ஃபுல்லாக ஸ்னோ வந்து ஏறிடுச்சு. யாருங்க நான் வீட்டுக்குள்ளேயே சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற வேண்டிய நிலைமை ஆகிருக்கு. பாருங்கள் காரு பூரா எப்படி நிற்கிதுன்னு. எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ சூழ்ந்து போய் நிற்கிது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே புல் இது எல்லாம். இனி ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு இது ஃபஸ்ட் டே ஸ்னோ. இன்றைக்கே வந்துட்டு இந்த ஊரில் 10 சென்டிமீட்டர் வர. அதே மாதிரி காற்றும் நல்லா அடிக்குது, விண்டும் பயங்கரமாக அடிக்குது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் காற்று வந்து நல்லா அடிக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு வந்துட்டு இந்த வெள்ளை கலரில் தாங்க பார்க்கணும். எங்கே போனாலும் இது அப்படியே வெள்ளையாக இருக்கும். எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா வந்துட்டு ஃபாலில் எப்படி ஒரே டிஃப்ரெண்ட் கலராக பார்ப்போம், அது மாதிரி இந்த வின்டர் சீசன் நெக்ஸ்ட் 6 மாதத்துக்கு இந்த மாதிரி வெறும் வெள்ளையாக தான் எங்கிட்டு திரும்பினாலும் வெள்ளையாக தான் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி மென்டலாகவும் சரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக சம்டைம்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இந்த வந்து 6 மாதம் வின்டரை வந்து கடந்து போகிறத வந்து ஈஸின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும், ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நிறைய கோத்ரூ பண்ணணும். இங்கே வந்துட்டு மென்டல் டிப்ரெஷன்ஸ்லாம் வந்து இந்த நேரத்தில் வின்டர் டிப்ரெஷன்னே ஒன்று சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் நிறையா கோத்ரூ பண்ணணும். இப்போ ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கே இங்கே அந்த மாதிரினா இப்போது தனியாக இருக்கிற பசங்களோ இப்போ இங்கேருந்து ஊர்லேருந்து விட்டு எல்லாம் ஃபேமிலியை விட்டு வந்து இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் நிற்கிறேன், கையெல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இந்த கையை அப்படியே எனக்கு வந்து பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஒரு சைடு. இந்த பக்கம் நான் இதை கையை வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் நான் இப்படியே கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே அந்த கேமராவும் கியரோடையும் ஒட்டி அப்படியே கையை அப்படியே ஹோல்ட் ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரி நான் நிறையா பேரை பார்த்தும் இருக்கிறேன். ரொம்ப நேரம் ஸ்னோவில் நின்று இது பண்ணாலும். இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு ஸ்னோ கொட்டும், மழை மாதிரி பெய்யுது பார்த்தீங்களா? பாருங்கள் சைடில் காற்றுல அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த மரத்தில் பார்த்து சைடில் நெல்லில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இப்படி தான் மழை மாதிரி தாங்க கொட்டும். பாருங்கள் மழை மாதிரி கொட்டி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொட்டினாலே போதும். இங்கே பாருங்கள் என் மண்டையெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. சத்த நேரம் இந்த மாதிரி கொட்டினா போதும், அப்படியே ஃபுல்லாக இதாயிரும். எனக்கு என்னென்னா அந்த ஸ்னோ பார்க்க போகலாம், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று என்ன விஷயம்னா வந்துட்டு நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஈரத்துக்குள்ளேயே நடந்து தெரியணுங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வேறு வழி இல்லை, வந்தாச்சு, என்ஜாய் பண்ணி அப்படியே கடந்து போக வேண்டியதான். பார்த்தீங்களா சத்த நேரம் நான் நின்னதுக்கு, ஸ்னோவில் நின்னதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவா. நான் இப்போ இன்னொரு 5-10 நிமிஷம் நின்னேன்னா நான் உறைஞ்சி போய் இப்படியே இங்கேயே நிற்க வேண்டியதான். நான் திரும்ப வீட்டுக்குள்ளே போக முடியாது. பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. அன்டில் அஜித் விக்கி, பாய் பாய்.